ஆமென். அதனாலதான் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது 2 விதமான கூட்டத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். என்ன கூட்டம் சொல்லுங்க பாருங்க. எவ்ரிவேர், ஒரு வீடு தொடங்கி சபை தொடங்கி, இன் எவ்ரிவேர் யூ கேன் ஃபைண்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் பீப்புள். 2 விதமான மக்களை பார்க்கலாம். ஒன் குரூப் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு குரூப். இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் கன்ஃபர்ம்டு குரூப். those who get confirmed, those who are transformed, மறுரூபமாக்கப்பட்டவர்களும் வேஷம் போடுகிறவர்களும். தமிழ் என்ன சொல்லுதுங்க? நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷ தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தமிழ்ல இது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கீழே சொல்லும். அதை ஆரம்பிச்சு முடிப்பாரு. உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆகாதீங்க, ஆகுங்க. ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, மறுரூபமாகுங்க. That is the call of God. That is the call of God. எல்லா சபையிலும் இந்த வீட்டுக்குள்ளே அந்த 2 கேரக்டர் இருக்கும். Some will be so much attached to God. அவர்களுக்கு தேவனை தவிர வேற ஆசை இருக்காது. ஆனா அதே வீட்டுக்குள்ள இன்னொரு கூட்டம் இருக்கு. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, they will be so much இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். Hallelujah. ஃபேமிலி பிரேயர்ல எல்லாம் உட்காருவாங்க. ஃபேமிலி பிரேயர் முடிஞ்ச உடனே they will rush out to the TV. See, that is called transformed and confirmed. அப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்களா, கன்ஃபார்மிங்குள்ள போயிட்டு இருக்கிறீங்களா? Hallelujah. Transformation happens when you give to the Holy Spirit. ஆவியானவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், மறுரூபமாக்க முடியும். யோவான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, ஒரு நாள் திடீர்னு பேதுருவை, யாக்கோபை, யோவான் எங்க கொண்டு போறாருங்க, மலை மேல கூட்டு போறாரு. He takes him, அவரை கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது என்ன நடக்குது, 3 பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. 3 பேரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு அங்க என்ன பண்றாருங்க, மறுரூபமாகிறாரு. அந்த மறுரூபமாகும் போது அவர் எப்படி காட்சி அளிக்கிறாரு, அவங்க பாக்குறாங்க, மாம்ச கண்ணுல பாக்குறாங்க. இயேசு எப்படி இருக்கு, மறுரூபமாகிறாரு. அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குதுங்க, வெளிச்சத்தை போல, எந்த வண்ணானாலும் வாஷ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வெளிச்சமாக அவர் மாறினது. அவருடைய முகம் பிரகாசித்தது. ரைட், அவன் சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசித்தது. ஒரு மகிமை அவர்களை மூடி, cloud began to cover them. ஒரு மகிமை மூட ஆரம்பிச்சுச்சு. மகிமை மூட ஆரம்பித்த உடனே ஒரு சத்தமும் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமார் என்று ஒரு சத்தமும் வந்தது. அப்போ இத பாக்குற 3 பேர் என்ன பண்றாங்க, அப்படியே நடுங்குறாங்க, அப்படியே கீழே விழுந்து போகிறாங்க. when they saw what was happening, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது, மறுரூபம் உண்டாகிறத பார்த்த போது அவர்கள் கலங்கி பயந்து விழுந்து போனாங்க. ஏன் பைபிள் எழுதப்பட்டு இருக்குது? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு உலகத்தை பார்த்து நாம பயப்படுறோம். because we are not transformed, we are confirmed. நாம எப்படி இருக்கிறோங்க, மறுரூபமாக்கப்படல. இயேசு அந்த மறுரூப மலையில he showed to them who God was.
தேவனுடைய மகிமையை அவர்கள் 3 பேருக்கு காட்டுறாரு. So this is God என்று அவர் காட்டுறாரு. அவருடைய ஒரிஜினல் அங்க காட்டுறாரு. ஏன் காட்டணும்? சிலது நம்ம கண்ணுல பாக்குற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை வராது. ரைட்? Till we see, we don't have the capacity to believe. பைபிள் என்னதான் சொன்னாலும் விசுவாசத்தின் நடவுங்கள்னாலும் we don't walk in faith. We always walk in sight. நம்ம பார்த்தாதான் திருப்தி. பார்த்த பிறகுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நன்மை நடந்த பிறகுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமே வரும். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்போம். அப்போ there was a transformation. இயேசு மறுரூபமாகிறாரு. It means what he was in the beginning. ஆதியில இருந்த அந்த மகிமையோட அவர் வெளிப்படுகிறார். ஆமென். அந்த மகிமையில இருக்கும்போது தான் எலியாவும் பேசுறாரு, மோசையும் பேசுறாரு. ஏன் எலியாவும் மோசையும் பேசுனாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் பைபிள் ஸ்டடியில. Why did Elijah and Moses come? ஏன் ஏனோக்கு வரல? ஏன் நோவா வரல? ஏன் 2 பேர் வந்தாங்க? ஏன் மோசேயும் எலியாவும் வந்தார்கள்? ஏன் வந்தாங்க? இவர் சொன்ன வர அவங்களுக்கு தெரியுது. அப்ப எங்க எல்லாம் கேட்டீங்க பைபிள் ஸ்டடியில சொன்னது? ஏன்னா மோசஸ் ரெப்ரசன்ட்ஸ் லா, நியாய பிரமாணத்தை அவர் என்ன பண்றாருங்க? அதை குறிக்கிறவராக வருகிறார். எலியாதுக்கு வந்தாரு. He proves about the இயேசு சொல்வார், நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அவர் ஊழியத்துல இருக்கும்போது சொன்னாரா? So he was proving that law and prophets always என்ன பண்ணாங்க? They talked about Jesus. பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா நியாய பிரமாணம் இருக்கட்டும், தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருக்கட்டும், எல்லாமே இயேசு குறிச்சு பேசும். அப்போ ஏன் ஏசாயா வரல, எலியா வந்தார்னா, he is the one who was taken to heaven. ஏசாயா ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகல. இப்ப நீங்க கேட்கலாம், மோசே அங்க மலை மேல செத்துட்டாரு, அவருக்கு எப்படின்னு? பைபிள் சொல்லுது, அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. But we don't know exactly how Moses died. Right? தேவனை அடக்கம் பண்ணுகிற அளவுக்கு மோசே was so close to God. பைபிள் சொல்லுது, பிசாசு அவனுடைய சரீரத்துக்காகவே போராடினானா, தேவன் கிட்ட வாக்குவாதம் பண்ணானா. The transformation. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீங்க கன்ஃபார்ம்டா ஏதோ கேட்டோம், ஏதோ இருக்கிறோம் அல்ல. உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு வாழ்க்கையா இருக்கணும். He wants our life to be transformed. ஏதோ கேட்டோம், ஏதோ இருந்தோம் இல்ல. இந்த பைபிள் முழுக்க கூட நீங்க படிச்சீங்கன்னா, there are people who have been transformed, there are people who have been confirmed. இந்த வேஷம், ஒத்த வேஷம், தமிழ்ல அந்த வார்த்தை ஏன் போட்டாங்கன்னு தெரியல. ஒத்த வேஷம் போடுகிற என்ன பண்ணாங்க? தேவில் ஆண்டவருக்கு யோசித்து பாருங்க. நல்லா சபைக்குள்ள வராங்க. சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஒரே God showed us to plan, ஆராதனையே நான் தொழுது கொள்ளுகிற முறையை நமக்கு வச்சாரு. ரைட்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து அவகிட்ட சொல்லுவாரு, அப்பா அம்மா, தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்னா, அவர் ஆவியா இருக்கிறதுனால அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும். So what is the pattern of worship God gave for the church? Spirit and truth. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆவியோடு தொழுது கொள்ளணும். நம்ம கத்தி கூப்பாடு போடுறதல்ல ஆவிக்குரிய ஆராதனை. It's your spirit and God's spirit mingling together. Hallelujah. ஆவியோடும் உண்மையோடும். It's spirit and truth filled life, transformed life.
மறுரூபமாக்கப்பட்டது. ஆவியிலும் உண்மையிலும் நாம மறுரூபமாக்கப்பட்டு அந்த அனுபவத்துல தொழுது கொள்ளதான் கர்த்தர் விரும்புறாரு. நாம துதிக்கும் போது கையை தட்டலாம், பாடுறோம், எல்லாம் பண்றோம். வர்ஷிப்னு வரும்போது இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஆமென். ஹalleluya. இட்ஸ் வர்ஷிப்பிங் காட். அவரை ஆவி இல்லாம அவரை ஆராதிக்க முடியுது. ஆவியானவர் இல்லாம யூ cannot worship God. சத்தியம் வசனம் இல்லாம அவரை ஆராதிக்க முடியாது. அப்போ ஒரு சர்ச்சுக்குள்ள இல்ல ஒரு எங்கோ ஒரு ஆராதனை நடந்தா நிறைய பேர் என்ன பண்றோங்க, எதையோ இழந்து போனவர்களா உட்கார்ந்துட்டு இருப்போம். They don't have that உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாததுனால ஏதோ 4 பேர் நிக்கிறாங்க, நானும் நிக்கிறேன், 4 பேர் கை தட்டுறாங்க, நானும் தட்டுறேன். That is not worship. Amen. Hallelujah. உணர்ந்து நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன், போயிட்டு என்ன பண்றேன், போயிட்டு மறுரூபமாக்கப்பட்டு வரேனா இல்ல போனபடியே அந்த கன்ஃபார்ம்டு உலகத்தின் காரியங்களோடு நான் வேஷம் போட்டுக்கொண்டு வெளியே வரணும். How do I go and how do I come? சபைக்கு போறவங்க என்ன பண்றாங்க, நான் வெள்ளை துணியை போடலாம், வெள்ளை பேண்ட போடலாம், எல்லாம் பண்ணலாம். உள்ள போறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து நாளைக்கு ஆராதனைன்னு போலாம். How do you return from the church? சபை விட்டு எப்படி வெளியே வர நீ? How has Jesus filled you? Transformed, you are filled with Jesus. இயேசுவால உன் மனசும் உன்னுடைய சிந்தையும் உன் உணர்வுகளும் இயேசுவால நிரப்பப்பட்டு இருக்கிறதா? இயேசுடைய குணாதிசயங்களினால் நிரப்பப்பட்டு இருக்கிறியா? உள்ள போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அங்கிருந்து வருகிற ஒரு வசனமும் உள்ள போகாம போன வழி வெளியே வந்தோம்னா அது என்னங்க, வேஷம் போட்டு கொண்டு போனோம். வெளியே வந்து praise the Lord, God bless you. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருந்தாரு. அந்த பிரதர் பாத்தீங்கன்னா சர்ச் அங்க இருக்குதுன்னா படி ஏறும் போதே அங்க வந்து அங்க வண்டி நிக்க அங்கிருந்தே praise the Lord, praise the Lord எல்லாருக்கும் சொல்ல praise the Lord sister, how are you, God bless you ன்னு சொல்லுவாரு. படி ஏறி வரும்போதே வந்து முழங்கால போட்டுதான் அவர் கைய ஒரு கையில பைபிள் ஒரு கைய 2 உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடும் போதும் ஆராதனை நடக்கும் போதும் யார் குரலும் கேட்காது, அவரது தான் கேட்கும். எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவர் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் திடீர்னு அவர் வீட்டுக்கு போயிட்டோம். அவர் வீட்டுக்கு போயிட்டா வெறும் பீடி வாசனை. உள்ள போயிட்டு பெல் அடிச்சிட்டோம், என்னென்னமோ பண்றாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த பீடி அணைச்சு போட்டதை அவங்க எடுக்கல, அந்த ட்ரே மாதிரி வச்சுதை எடுக்கல. அது உள்ள அது பக்கத்துலதான் நான் உட்காரணுமா? அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கதை சொல்றாங்க, அவங்க வைஃப் சொல்றாங்க, சர்ச்சில் தான் பிரதர் இப்படி எல்லாம் பண்ணுவாரு, வீட்டுல வந்து அட்டூழியம் பண்ணுவாரு. He was into drugs. ரோட்ல ஜாலியா ஸ்மோக் பண்ணின்னு போவாரு நாயை பிடிச்சிட்டு. ஒருத்தர் ஒண்ணு ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும் வசனம் அவ்வளவு பேசுவாரு. ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்தாரு, ஆண்டவர் இது எனக்கு கத்து கொடுத்தாரு, நான் கல்லறையில உட்கார்ந்து கத்துக்கிட்டேன். That is not spirit filled life. வேஷம் போடுற வாழ்க்கை அது. You just trap people. ஏமாத்துறது அது. That is not
டிரான்ஸ்ஃபார்ம், தட் இஸ் கன்ஃபார்ம். நீ மறுரூபமாக்கப்பட்டினா உன் கேரக்டர் முழுசா மாறிடும். இன்னைக்கு அநேகர் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இன்னும் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம், இன்னும் மறுரூபம் ஆகல. அந்த மறுரூபம் ஆகாததுன்னா உள்ள நிறைய இருக்குது, நமக்குள்ள சரக்கு வச்சுதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கன்ஃபார்மா இருக்கிறவங்களுடைய வேஷம் போடுறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1-5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஒத்த வேஷம் போடுறவருடைய குணாதிசயம் எழுதப்பட்டு இருக்குது. எப்படி இருக்கிறாங்க? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும். இவங்க யாருங்க? இல்ல, இவங்க எல்லாம் யாரு? சர்ச் கோவர்ஸ், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்ப உங்க குணாதிசயம் எப்படி இருக்கிறது? இவர்கள் எப்படி மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாத. See, every child that disobeys to their parents. பெற்றவர்களுக்கு இங்க பைபிள் அதிகம் ஏன் சேர்த்து இருக்குது? ஏன் பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினோம், பெற்றோர்கள் கீழ்ப்படினோன்னு எழுதப்பட்டிருக்குது தெரியுமா? நீ கீழ்ப்படிலனா இன்னும் நீ மறுரூபமாகலன்னு அர்த்தம். நீ கீழ்ப்படியாததுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் நீ எப்படி இருக்கிறங்க? உலகத்தோட வேஷம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். A transformed person will be. பைபிள் சொல்லுது, இயேசு என்ன பண்ணாருங்க? 12 வயசுல தேவாலயத்துல தங்கிட்டாரு. அவர் போய் அம்மா கேட்கிறாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர்களோடு நாசரத்துக்கு வராரு. அதுக்கு பிறகு அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தாராம். He till his death he was obedient. Obedient. And he went down with them. Came to Nazareth and was habitually obedient to them. Habitually obedient to them. எப்படிங்க? கீழ்ப்படிதல் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில ஊறி போச்சாம். ஹபிச்சுவல், பழக்கமாயிருச்சு. அப்போ பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? மறுரூபமாக்கப்படல. They are conformed to the world. They are conformed to their mind. என் மனசு விரும்புது, நான் விரும்புறேன். நீ are not transformed. நீ அந்நிய பாஷையில கூட பேசலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட இருக்கலாம், இங்க இருந்து அங்க வரைக்கும் தாவலாம், ஆவியில நிறைஞ்சிருக்கிறேன்னு. That doesn't speak about your transformed life. It talks about your confirmed life. இங்க என்ன சொல்றாரு? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். பரிசுத்தம் இல்லாதவர்கள் இதெல்லாம் ஒத்துக்கலாம். ஒரு சிலது நாம ஒத்துக்க மாட்டோம். அடுத்து சொல்லுவார், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய். அப்படின்னா என்னங்க? சுபாவ அன்பு, நேச்சுரலான லவ் கிடையாது, ஆர்டிபிஷியலான லவ். நம்ம பார்க்க Praise the Lord, brother. மனசுக்குள்ள பிரைஸ் the Lord கிடையாது. மனசுக்குள்ள உண்மையா எப்படி இருக்கிறீங்க? உள்ள பிரைஸ் the Lord, மனசுக்கு வெளியே பிரைஸ் the Lord. ஏன் தான் இந்த ஆளை பார்த்தோம்? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஏன் தான் பார்த்தணும், ஏன் தான் வந்தாங்களோ. You don't have that love of God in you. உண்மையான தேவ அன்பு இல்ல. அன்பு சகலத்தையும் சகிக்குமா? எங்க சகிக்குது? என்ன சொல்லுது? சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாயும், அவதூறு பண்ணுகிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும்,
நல்லோரையும் பகைக்கிறவர்களாயுமா. அடுத்துதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. எப்படிங்க? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக. You will wear yourself, ஒரு ஃபேஸ் இருக்கும், பரிசுத்த முகம், உங்க ட்ரெஸ்ல பரிசுத்த ட்ரெஸ், கையில பைபிள் இல்லாம போறது, பைபிளோட போறது, சில நேரத்தில் பைபிளை இங்க வச்சுட்டு போறது. பக்தி பைபிள் இங்கதான் இருக்கு, ஆனா உள்ள இருக்காது. எங்க இருக்க வேண்டிய இடத்துல பைபிள் இருக்காது. எங்க இருக்கணுமா? இருதயத்துல நிரப்பப்பட்டதா இருக்கணும் பைபிள். பைபிள் கையில புடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறதுல இதை வச்சுட்டு படிக்காம இருக்கலாம். ஓகே, படிப்பு அறிவு இல்ல, அவங்க படிக்கல, ரைட்? படிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்றோம்? பவுல் எழுதுறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? They will act religious, but they will reject the power that could make them godly. வேஷம் போடுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க, ஆக்டிங் கிறிஸ்டியன்ஸ். ஆக்டிங் கிறிஸ்டியன் எப்படி தெரியும்? காராகணும், கையை தட்டி உடம்பு சூடாகி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? முடிஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு, அவங்க 3ஆம் வானத்துக்கு போயிடுவாங்க. பாஸ்டர் மத்தவங்க எல்லாம் கீழே தான் இருப்பாங்க, அவங்க ராப்சர் ஆயிட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, they are acting Christians. Inside they are empty, inside they are dead. There is no Christ kind of life inside of them. Christ centered life இல்ல. என்னது? மறுபடியும் இங்கிலீஷ்ல படிங்க. அத NIV அது. They will act religiously, but they will reject the power. Reject the power. ஏன்னா when you accept, and if you don't have the power of the Holy Spirit, உள்ள ஒரு மாற்றமும் வராது. Nothing changes. Nothing changes. Nothing changes. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் என்ன பண்றோம்? ஐயோ, என்னமோ தெரியாம பண்ணிட்டாங்க. You have to find. வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவங்க இருந்தா you don't have a relationship with them. அவர்களை விட்டு நீ விலகிடு. அவங்க போக மாட்டாங்க, நீ தான் விலகணும். நீதான் விலகணும். இவங்க எப்படி இருப்பாங்களா? அடுத்த வசனம் பாருங்க. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். There are people. இவங்க எங்க தெரியுமா போய் ஒட்டுவாங்க? அவங்க எங்க தெரியுமா ஒட்டுவாங்க?
Those who எவ்வளோ வசனம் கேட்டாலும் எவ்வளோ உபதேசம் கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல போயிடும். அவங்களுக்குள்ள சில காரியங்களை வச்சிருப்பாங்க. இச்சையின்படி வாழ்றது, பாவத்துல வாழ்றது, அதுலதான் அவங்க முன்னேறி போவாங்க. They will find people who are that kind of character. அங்க போய் தங்களை சேர்த்து கொள்ளுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த உபதேசம் எப்படி இருக்கணுமா? ஹல்லேலூயா. 2ஆம் வசனம், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. புத்தி எப்படி சொல்லணுமா? புத்தி எப்படி சொல்லணும்? நீ உணரணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சும்மாலாம் புத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கவுன்சில் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கவுன்சில் கொடுக்கறதுக்கு இந்த நேரத்துல இந்த நேரம் வந்தீங்கன்னா கவுன்சில் கொடுப்பான். அதுக்கு ஒரு ஃபீஸை வச்சுட்டு கவுன்சில் கொடுப்பாங்க. உனக்கு ஏற்றபடி கவுன்சில் கொடுப்பாங்க. தட் இஸ் நாட் காட்லி கவுன்சில். பேசும்போதும் ஈட்டியை எடுத்து இருதயத்துல குத்துனது மாதிரி இருக்கும். அவங்க சொல்லணும் மனசுக்குள்ளே, இந்த ஆளுகிட்டயா போய் வந்தேன் நான். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கணுவி சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. Transformed light and confirmed life. இந்த கன்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம், there are so many scripture. பைபிள் முழுக்க இருக்குது. நேத்து நான் ராத்திரி பைபிள் ஸ்டடியில கூட நான் மெயின் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி I said something. என்ன சொன்னேன்? No, I talked about the importance of the word of God, right? Sower the பத்தி நான் சொன்னேன், right? நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா 11ஆவது வசனமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சேம் எக்ஸ்பிளைன். அங்க என்ன பண்ணுவாரு? விதைக்கிறவன் ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான். சில வித ரோட்டோரம் விழுந்தது, சில வித கற்பாறை உள்ள இடத்துல விழுந்தது, சில வித முள் உள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. ஆமென். அப்போ இங்க லூக்கால கொஞ்சம் வித்தியாசமா ஒரு எக்ஸ்பிளனேஷன். திஸ் வாஸ் ஃபார் த ஜென்டைல்ஸ். லூக்கா புற ஜாதிகளுக்கு எழுதப்பட்டது. ஸோ அவரு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனும் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு? 11ஆவது வசனத்துல விதைக்கு என்னமா விதை, வாட் டஸ் இட் சே? என்ன சொல்லுது? இங்க சொல்லுது விதை தேவனுடைய வசனம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த 4 கேரக்டர்ல ஒரே ஒரு கேரக்டர் தான் டிரான்ஸ்ஃபார்ம்டு கேரக்டர். 3 கேரக்டர் கன்ஃபார்ம்டு கேரக்டர். வேஷம் போடுற கூட்டம். முதல் காரியம் எப்படி இருக்குதுங்க? வழி அறிய விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசு அவன் வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆமென். எப்படி கேட்கிறாங்க? கேட்கணும்னு கேட்கறது இல்ல, they just listen. ஏன் காதுக்குள்ள போகுது? It doesn't go to their heart. ஏன்னா இருதயம் ஏற்கனவே கடினப்பட்டு போயிருச்சு. There is no place in the heart. The heart is not prepared. அவங்க இருதயம் கடினமா இருக்கிறது, கடினப்பட்டு போயிருச்சு.
எபிரேயர் நிருபத்துல தான் சொல்லுவாங்க 3ஆம் அதிகாரத்துல, வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்கள் கோபம் மூட்டினது போல இன்னைக்கு கோபம் மூட்டாதீங்க. அவங்க எப்படி கோபம் மூட்டினாங்களாம்? தங்க இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுக்கு கோபம் மூட்டினாங்களாம். சோ வேஷம் போடுகிறவர்கள் சபையில வந்து உட்காரலாம், நீங்க பேசும்போது ஆமாவா அப்படியான்னு கேட்கலாம், ஆனா வசனம் இங்க போகும், காதுல போகும், ஆனா என்ன பண்ணாதுங்க, காதுலயே நின்று உள்ள போகாது, இருதயத்துக்கு போகாது. அது காதுலயே இருக்கிறதுனால பிசாசுக்கு ரொம்ப ஈஸி வந்து காதுல இருக்கிறத பிடிங்கி போட்டுறோம். பலன் அற்று போகிறார்கள். It means they are not interested. அடுத்து சொல்லும், அடுத்து எப்படிங்க? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் வசனத்தை ஏற்றுக்க ஆயினும் தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடினால. ரெண்டாவது நாங்க a transformed person will get deep into God. He will grow deep into the word of God. அவனு மேலோட்டமான வாழ்க்கை வாழ மாட்டான். சர்ச்சுக்கு போறது வருது அதோட இல்ல, he will spend time in the presence of God. மேலோட்டமான வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தை கேட்டவன் அவன் எப்படி இருக்க மாட்டாங்க? அவனுடைய வசன் துன்மார்க்கருடைய பாதையில் நடாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதுல இரவும் பகலும் தியானமா இருப்பான். ஹல்லேலூயா. அவன் நல்ல நிலத்துல விழுந்து அவன் இரவும் பகலும் தியானமா இருப்பான். He will be interested in the word of God. He wants to know more of the word of God. அவனுக்கு தேவனுடைய வசனத்தை ஒரு முறை படிச்சாது திருப்தி ஆகாது. He wants to more. இன்னும் ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் இயேசுவை நான் தெரிஞ்சுக்கணும். So I make my time to God. Hallelujah. மேலோட்டமான கிறிஸ்துவன் அவங்கெல்லாம் உபத்திரம் வந்துச்சுன்னா அப்படியே திரும்பிடுவாங்க. கஷ்டம் வியாதி வரும்போது they will turn. ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒரு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்களாம், உனக்கு ஏதாச்சும் மந்திரம் வச்சுட்டு இருப்பாங்க, வா போய் மந்திரம் எடுத்துடலாம். நடந்தது, உண்மையா நான் பேசுறேன், பொய்யெல்லாம் இல்ல. போயிட்டு அவங்க தண்ணியை கொடுப்பாங்க, வாந்தி எடுக்க வைக்குவாங்க, அப்புறம் எடுக்கணும், உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும், வருவனுக்கு வச்சுட்டாங்க மருந்து. So these are the things. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னா எல்லாத்தையும் நம்புவோம். உபத்திரம் வந்துச்சு, சோ இன்னொரு வழி, இயேசு மாத்திரம் வழி இல்ல, இன்னொரு வழியை தேடுவோம். We find other ways. இயேசு சொன்னார், நானே வழி. நாம சொல்லுவோம், இன்னும் அந்த ஒரு வழி இருக்குது, இந்த வழி இருக்குது, அவங்கிட்ட போனா இது நடக்கும், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், why not we go? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாச்சும் நல்ல காரியம் நடக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்காது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன் வேர்ல்டு இன்னைக்கு தான் இருக்குது. நாங்களே ஊழியக்காரங்க கத்து கொடுக்குறோம்ல, என்ன கத்து கொடுக்குறோம்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கணும்? பைபிள் அப்படி சொல்லுதா? நீங்க கொண்டாந்து விதைங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறுவடை கொடுப்பாரு. அது கொடுக்கிறது கொடுக்காதது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஹல்லேலூயா.
அதை எதுக்கு கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரியுமா? நமக்கு நிறைய நேரத்துல எனக்கு ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுப்பாரு. அந்த 3/4 பங்கு கொடுக்கறது அந்த நோக்கம் தான். அதனாலதான் சைட்டு கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு 10 சைட்டு கொடுப்பாரு. ஒன்னும் இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பண்ண இருக்கிறாங்க? ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல கொடுங்கன்னு சொன்னது, கழுத்துல இருக்கிற கோல்டு எல்லாம் கொண்டு போய் கழட்டி போட்டு உண்டி காரிகை பெட்டியில போட்டு வந்துருது. அப்புறம் வீட்டுல வந்து அவர் பெரிய சண்டை. இது எதுங்க? யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் தட் காட் வாக்கு கொடுக்கல உனக்கு கொடுப்பேன், அதை எதிர்பார்க்கிறது. எதனாலயா? யூ கோ டு த சர்ச், அங்க பிரபஞ்சத்துக்குரிய காரியத்தை கேட்கிறோம். யூ லிசன் மோர் டு த டீச்சிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நீ பணக்கார ஆகிறதுக்கு 10 பாயிண்ட். ஹல்லேலூயா. அதுக்கு நீ புக், அந்த காலத்துல இருந்து ஒரு புக் இருக்கும், 100 points to gain wealth or to become rich ன்னு இருந்துச்சு அந்த நாள்ல. அதே வாங்கி படிச்சுக்கின்னு நீ எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு பைபிள படிக்கணும்? there is no need of it. இதுக்கு நிறைய நேரத்துல நம்ம நாங்கெல்லாம் ஊழியக்காரங்க உதாரணம் கொடுப்போம். we are very clear. என்னன்னா ரொம்ப புத்திசாலிங்க. மல்கியாவை கொண்டாந்துரும். ஏன் நீ ஆசீர்வாதமா இருக்கலன்னா நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கல, நீ கொடுக்கல, அதனால உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. என்ன பண்ணீங்க? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க தசம பாகத்தை கொடுக்கல, என்ன ஏமாத்திட்டீங்க. புதிய ஏற்பாடுல ஒரு தசம பாக வசனம் காட்டுங்க ப்ளீஸ். கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. இதே எவ்வளவு ஈஸியா கத்து கொடுத்துக்கிறேன். கூகுள்ல சர்ச் பண்ண, பைபிள படியில. When you love God, you give to God. மனரம்யம், சந்தோஷம், இதை நான் கொடுக்கிறேன், இந்த ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கிறேன். பட் ஐ கிவ் இட் வித் லவ் ஃபார் மை காட். ஐ கிவ் இட். அதுலதான் பிரியமா இருக்கிறார் ஆண்டவர். நீ எவ்வளவு கொடுக்கிறேன்னு இல்ல, எப்படி கொடுக்கிறங்கிறது தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நாங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம். என்னன்னு, அன்னையில இருந்து எங்களுக்கு வர காணிக்கை எல்லாம் வச்சு என்ன பண்றோம், நாங்க கொண்டாடுறது கிடையாது. we want to spend. Hallelujah. we resow it. So அதை கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, they begin to pray. அது ஜெம்ஸ் ஊழியமா இருக்கலாம், IMS இருக்கட்டும், பேப்டிஸ்ட் மிஷன் இருக்கட்டும், we take it to them. சொல்லணும்னு அவசியம் கிடையாது, we do it. that is ஆண்டவருடைய விருப்பம். என்ன தெரியுங்களா, பாலும் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, பணத்தை கொண்டு போய் எங்க போறாங்க, எருசலேமை கொண்டு போகிறாங்க. ஏன்னா அங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்களாம், பஞ்சத்துல இருக்கிறாங்களாம், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. for that they collected. அப்போ when you sow in the right place, எங்க அங்க சோறு இல்ல, துணி இல்ல, வஸ்திரம் இல்ல, இது இல்லாதவர்கள், you reach out to that people. we are doing it as a collective members. நம்ம எல்லாம் இயேசுவுடைய ஒரு சரீரமாக இணைந்து we are doing it. we are reaching out to the unreached. போன வாரம் கேட்டோம்ல,
டாக்டர் சாம் வந்து இங்க சொன்னார்ல, நிறைய பேசணுமா இருந்துச்சு, அவர் லேட்டா வந்துட்டாருன்னு முடிச்சு போயிட்டாரு. இந்த ஜான் ஜோசாய் கொடுத்தது எவ்வளவு பேர் கொடுத்தாங்க? அவரு 4 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ், 4 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்களுக்கு ட்ரெஸ். எத்தனையோ பேர் இந்தியால இருக்கிறாங்க, ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டது கிடையாது. போன முறை ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமோசா ஒரு ஜிலேபிக்கு அவங்க தேவர் ஆல் அந்த சின்ன சின்ன பசங்க அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க. அவங்க பார்த்ததும் கிடையாது, அவங்க கேட்டது கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. ஜஸ்ட் யோசித்து பாருங்க, அந்த சின்ன பிள்ளைங்க அந்த சாப்பிட்டு அந்த சந்தோஷப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படுமா படாதா? நமக்கு தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. we want to find ஒரு பெரிய இடம் போனோம், we want to church, we want to worship, இதெல்லாம் இருக்குது. but God will give. நான் இது சின்னதை நீ ஒழுங்கா செஞ்சினா பெருசு கொடுப்பாரு. சின்னதுல உண்மை இல்லைன்னா ஆண்டவர் பெருசு கொடுக்க மாட்டாரு. பெருசு வாங்கணும்னா நான் உழைச்சு நான் ஏமாத்தி வாங்கி நான் என்ன பண்றது? ஆமென், ஹல்லேலூயா. இங்க என்ன இருக்க கூடாதுங்க, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களினாலும் ஐஸ்வர்யத்தின் ஆசை இருக்க கூடாது, பண ஆசை இருக்க கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதா. பணத்தை சொல்ல, பண ஆசை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் ஏழைப்பட ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு போதான், 2 வேளை நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டு தெருவுல படுத்து எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், these are the transformed people. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார்களாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது லூக்கால. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது பாருங்க, NLT-ல, and the seeds that fell on the good soil represent honest. என்னவா? represents honest, good hearted people who hear God's word, people who hear God's word, cling to it. அதை பிடிச்சுக்கிறாங்களாம். அந்த வசனத்தை அப்படியே என்ன பண்றாங்க? தாவி பிடிச்சுக்கிறாங்க. and patiently produce huge harvest. அவங்க நிதானமா தான் செய்வாங்க. அவங்க கொடுக்கிற கனி, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருக்கு பிரியமான கனியா இருக்கும். they will never ever produce கசப்பான கனியை கொடுக்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்ல, நற்குல திராட்சை செடியை நாட்டின, இதுல எப்படிப்பா கசப்பான கனி வந்தது? ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலயா? ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்ட பிறகு இந்த மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை பிடிச்சுக்குவாங்க, வசனத்தோட தொங்குவாங்க, வசனத்தோட நடப்பாங்க. உலகத்தின் ஐஸ்வர்யம் அவங்களை மயக்காது, உலகத்தின் சிற்றின்பம் அவங்களை மயக்க. nothing will attract them except the word of God. they will never shop. நான் ஆவில நிறைஞ்சிருக்கிறேன் பாருன்னு காட்ட மாட்டாங்க. they will walk in the spirit, fruit of the spirit. ஆவின் கனிகளால் நிறைந்திருப்பாங்க. ஆவின் வரம், it's an outward thing. ஆவின் கனி, it's an inward thing. இந்த ஆவின் கனிகளால் நிறைந்தவர்கள் எங்கு போனாலும் they will leave a mark. ஒரு அடையாளத்தை விட்டுருவாங்க.
நம்ம என்ன பேசுறாங்க எங்க போனாலும் சில நேரத்துல, அவங்க அப்படியா, அவங்க அப்படி தெரியுமா, பேசுறோமா இல்லையா? அப்படியா அப்படியா. You leave a mark. பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்களா? It means every day you will bear fruit for God. Transformed people. மறுரூபமாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ வசனத்தை பார்க்கும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. மறுரூபமாக்கப்பட்டவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. மறுரூபமாக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்டு வசனத்தை எழுதி போய் வீட்டுல என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி தூக்கி போட்டுற மாட்டாங்க டைரியை. they will again meditate, remeditate. மறுபடியும் அதை குறிச்சு அதை ஜெபிப்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க. நான் என்னென்னமோ எழுதுனேன் உட்காந்துன்னு, ஒண்ணு கூட சொல்றேன். சரி போட்டேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 13th chapter. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். என்ன இருக்குதுங்க, சவுல் பாத்தீங்கன்னா ராஜாவாய் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகுது. 2ஆம் வருஷத்துல சம்திங் ஹேப்பன்ஸ். அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் வார்க்கெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறான். பிரச்சனை வருது, எல்லாம் ஓடிடும், ஓட ஆரம்பிக்கிறாங்க. பெலிஸ்தர் வராங்கன்னு சொல்லி எல்லாம் ஓடிடுறாங்க. அப்போ சவுல் ஒரு காரியத்தை பண்றான். என்ன பண்றான்? சோ சாமுவேல் சொல்றாரு, நான் 7 நாள்ல வரம்பான்னு சொல்றாரு. இவன் என்ன பண்ணா, 7 நாள் ஆகுது, அவன் வாட்ச் பாக்குறான். சாமுவேல் சொன்னாரு 7 நாள் 6 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. இன்னும் 6 மணி ஆச்சு, வரல. 6:10 ஆச்சு, சாமுவேல் வரமா தெரியல. போப்பா கொனா, நானே பலி செலுத்திடுறேன். அவன் பலி செலுத்துகிற நேரத்துல சாமுவேல் வர்றார். பலி செலுத்து முடிக்கிறான், சாமுவேல் வர்றார். ஓடி போய் சாமுவேல காலில் விழுந்து, பிரைஸ் தி லார்ட், வாங்க ஐயா. சாமுவேல் வந்து கேட்கிறாரு, என்னன்னு? 11 நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாவில கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினால் கில்காலில பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்றும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன். என்ன சொல்றான்? The confirmed people will always give excuses. கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியாம என்ன பண்ணுவாங்க? They will give excuses. இவன் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான். சவுலுடைய வேலை கிடையாது பலி செலுத்துறது, ஆசானுடைய வேலை தான். ஹல்லேலூயா. இப்ப சாமுவேல் வரத்துக்கு கொஞ்சம் தடை பண்றார், ஆண்டவர் பண்றார். அவனுடைய கேரக்டரை செக் பண்ண, நிறைய நேரத்துல காட் நம்முடைய கேரக்டர் குணாதிசயத்தை செக் பண்றாரு. எவ்வளவு பேருக்கு நமக்கு தெரியுது? ஆவின் கல்லில ஒரு கனி பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை. என்ன இருக்குதுங்க? அவன் சொல்றான், நீ என்னப்பா செஞ்சிட்டன்னு சாமுவேல் கேட்ட போது, சவுல் ஜனங்களை என்னை விட்டு, அவன் பாருங்க எவ்வளவு சிதறி போறாங்க. அப்போ he was not ராஜா வாக்குனவர் தேவன், ராஜா தேவன் மேல அவன் கண்ணு இல்ல, மக்கள் மேல கண்ணு. he was looking unto people. He was not looking unto God. A confirmed person will be always focusing on people. அவனை சுற்றி இருக்கிறது அதுல மேல இது மேலதான் கவனம் இருக்கும். அவனுடைய கவனம் தேவன் மேல இருக்காது. 2வது, அவன் எப்படி இருக்கிறாங்க? ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்தில் நீர்
சாமுவேல் மேலேயே பழிப்பார். நீ வரேன்னு சொன்னையா, நீ வரல. நீ வரேன்னு சொன்ன, நீ வரல. நீ சொன்ன நேரத்துக்குள்ள வரணுமா இருந்துச்சு. நீ வந்திருந்தா நான் ஏன் பண்ணிருப்பேன். மூணாவது எக்ஸ்கியூஸ் என்னங்க, பெலிஸ்தர் மிக்மாசில கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினால் நான் பார்த்தேன். நீ வரல, நான் பார்த்தேன். ஜனங்க சிதறி போகிறத நான் பார்த்தேன். அவன் கண்ணு தேவன் மேலேயே போகல. கன்ஃபர்ம்டு பீப்புள் வில் பி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் அவங்க உலகத்தின் மேலதான் இருக்கும். கீழ்காலில பெலிஸ்தேரனுக்கு வந்து விடுவார்கள் என்றும் இன்னும் வரல. இன்னொரு எக்ஸ்கியூஸ், வந்துருவாங்களோ. அடுத்து, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை, அவன் சொல்றான், இந்த பிரஷர்னால நான் ஜெபிக்கவே இல்லை. அவன் அப்படிதான், எங்க ஜெபிக்கிறதுங்க, மண்டு பொழக்குது மண்டை. விண்ணப்பம் பண்ணலையா, ஓடுறாங்கன்னா ஜெபம் பண்ணுமா இருந்துச்சு, பிரச்சனை வரணும்னா ஜெபம் பண்ணுமா இருந்துச்சு, அதை விட்டுட்டான். அதனால நான் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். The confirmed will never obey the word of God. They will give hundreds of excuses. அவர் சொல்லிட்டாரு, உங்க ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நம்மை அவருடைய வரங்களை, கிருபா வரங்களும் he doesn't remove. அவர் கிருபையும் வரத்தை நம்ம கொடுத்துட்டாரு, எடுக்க மாட்டாரு. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். We play with God. ஒரு இடத்துல பயங்கரமா சண்டை வந்துச்சு. ஒரு நம்ம எனக்கு தெரிஞ்சவங்க தான் பாஸ்டர், அவருக்கு வாடகை வீடு தேடினதாரு. அவங்க வீட்டை கொடுத்துட்டாங்க, அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணாங்க, அந்த வீட்டை வாடகை கொடுத்துட்டாங்க. அவ்வளோ வசதி, 24 hours தண்ணி எல்லாம் இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க ஒரு வளர்ப்பு பையனை வளர்த்தாங்க. அவன் மேல் வீட்டில் போயிட்டு வீட்டில் திருடின்னு போயிட்டுக்கிறான். CCTVலாம் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லணும், தப்பு பண்ணிட்டான். அவர் ரிவர்ஸ் ஆயிட்டாரு, சண்டை போட ஆரம்பிச்சார். கேட்டதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சு, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, வந்து எங்க சர்ச்சில் பாருங்க, நான் யார் மேல கை வச்சாலும் தொப்புன்னு விடுவாங்க. எங்க இருக்குது? He was about himself. வசனத்துக்கு கீழ்ப்படியில. தன் பிள்ளை தவறு செஞ்சான், வளர்ப்பு பிள்ளை தான் தப்பு பண்ணிட்டான், அவனை கண்டிக்கல, திட்டல, ஒண்ணும் பண்ணல. என்ன போனா போட்டோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகம். இவன் சொல்றான், ஆண்டவர் என்ன பண்ணாராம், சவுலுக்கு புரியவேல. அவன் ராஜஸ்திரமா இருந்துச்சு, 42 வருஷம் இருந்தான் அவன். He was a king for 42 years. ஆனா என்ன ஆச்சுங்க, இப்படி பண்ண மாத்திரம் ஆண்டவர் சொன்னாரு, எடுத்துட்டாரு. ஆனா எடுக்கும் போது எவ்வளவு ஆச்சுங்க, it took almost 40 years. 40 வருஷம் ராஜாவும் தான் இருந்தார். ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டாரு, அவர் என்ன பண்ண போறார், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. அப்போ the transformed people will live pleasing God. அதை புதிய ஏற்பாடுல படிக்கும் போது நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த வசனத்தை படிக்கலாம். தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் தெரிந்து கொண்டாருன்னு, கண்டாருன்னு. ஹல்லேலூயா. அப்போ டிரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் கன்ஃபார்ம்ட் ரெண்டும் இருக்குது. நீங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி, ஆர் யூ கன்ஃபார்ம்ட் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட்? நீங்க மறுரூபமா இருக்கிறீங்களா, இல்ல இன்னும் ஒத்த வேஷம் போட்டுட்டு இருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. You are witnessing to God.
தேவன் தான் உங்களை அறிவார். மற்றவர்களை திருப்திப்படுத்த வாழ்றீங்களா இல்ல கர்த்தரை திருப்திப்படுத்த வாழ்றீங்களா? உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை கொண்டு என்ன பண்றீங்க? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறீங்களா இல்ல எப்படியோ இருக்கிறீங்களா? How do you worship God? ஆவியோடு உண்மையோட அவரை தொழுது கொள்ளுகிறீங்களா இல்ல ஏதோ சர்ச்சுக்கு போறாங்க, போனா எனக்கு 4 காசு வருதுன்னு போறீங்களா?